குட் ஈவினிங் ஃபியூச்சர் மில்லினர்ஸ் அண்ட் வெல்கம் டு நம்ம மார்க்கெட் ஸ்டோரி. ஸோ நம்மளோட இன்னைக்கு ராஜா ப்ரோ இருக்கிறாரு. குட் ஈவினிங் ப்ரோ. குட் ஈவினிங் ப்ரோ. குட் ஈவினிங் டு ஆல். ஓகே, ஸோ ஒரு வழியா பட்ஜெட்ன்றது முடிஞ்சிச்சு ப்ரோ. எப்படி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? மேனேஜபிள் தான் ப்ரோ. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பண்ண வேண்டியதாக இருந்தது, பட் மேனேஜபிள் தான். மூவா கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரிக்கியாக தான் இருந்துச்சுல்ல. ஏன்னா விக்ஸும் வந்து ஆமாம். ஜென்ரலாக ஈவெண்ட்டுக்கு அப்புறம் கூல் ஆஃப் ஆகும், ஆனால் இந்த தடவை ஏறி தான் இருக்கு. ரைட்டா? கரெக்ட். சரி, மார்க்கெட் ஓகே. எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட் ஆயிடுச்சுல. சரி, அந்த ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி சார்ட்ல இருந்து ஆரம்பிப்போம் ப்ரோ. ஓகே. ரெகுலராக நம்ம சார்ட் பார்ப்போம்ல, இந்த 15 மினிட்ஸ் சார்ட் வைங்க. நம்ம நேற்று பேசணும், ஞாபகம் இருக்கா? நம்ம அந்த லோ ஹைன்னு சொன்னோம். ஆனால் அதான் நான் நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா, இதா இது ரிலேட்டடா, என்னது டாக்ஸ் ரிலேட்டடா ஏதாவது வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் உடையும்னு நினச்சேன். ஆனால் உடஞ்சது. ரிகவரியும் நல்லா இருந்துச்சு, ஆனால் திரும்பியும் எண்டுக்கு வந்து கீழே வந்து உடஞ்சி நின்றுச்சு. ஆமாம். ஆனா விக்ஸ் எவ்வளவு ப்ரோ ஏறி இருக்கு? விக்ஸ் 10%. எங்க விக்ஸ் கிட்டத்தட்ட 11%. 11%, 15 தொட்டுடுச்சு. ஓகே. ஓகே, காலையில ஓகே. சரி, இப்போ ஓகே பட்ஜெட்டுக்கு வருவோம். இனி தான் இது வந்து திரும்பியும் இது வந்து ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்றதா இல்லை பிரேக் அவுட்னு சொல்றதா ப்ரோ? நம்ம என்ன சொன்னோம்னா, அந்த லோ கடைசியில க்ளோசிங்க்கு உடஞ்சிடுச்சு, இல்லை ஹை உடஞ்சிடுச்சுன்னா அந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆகும்னு எதிர்பார்த்தோம். ஆமாம், இது வந்து நெகட்டிவ் தான் மார்க்கெட்டுக்கு. ஏன்னா இந்த ஏற்கனவே இங்கே ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, இது பிரேக் ஆகி கீழே வந்துச்சு. இப்போ இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸுக்கு இந்த 10 நாளைக்கு ப்ரீமியம் டிக்கேவும் நடக்கல, அதுவும் பிரேக் ஆச்சு. ஓகே, ஸோ அப்போ மார்க்கெட் வந்து நெகட்டிவ் தான். ஸ்ட்ரக்சரா, ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரா நெகட்டிவ் தான். சரி, ஓகே. இப்போ இந்த பட்ஜெட் என்ன சொன்னாங்க, அதை பற்றி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாமா ப்ரோ? பட்ஜெட் எப்படின்னு எடுத்து வச்சிருக்கீங்களா? சூப்பர். பட்ஜெட்டோட ஹைலைட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஓகே. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எப்போ போல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் ஸ்பெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த ரிப்போர்ட்டில் தான் இருந்துச்சு, ஆனால் வந்து அவங்க பேசும்போது இல்லை. அவங்க பேசும்போது பெருசாக பேசல அதை பற்றி. ஆமாம், அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் வந்து நல்லா அடிச்சிருந்தது. ஓகே. ஸோ ஒன்று இதில் நல்ல விஷயம் என்னென்னா, ஃபிசிக்கல் டெபிசிட் வந்து கடைசி 4 வருஷமாக வந்து குறைச்சிட்டே வராங்க. ஸோ இந்த வருஷமாக குறைச்சிருக்காங்க. ஓகே. வேற என்ன நோட் பண்ற அளவுக்கு ஏதாவது பெரிய நோட் பண்ணுற அளவுக்கு அதான் இதான் எக்ஸ்பெண்டிச்சராக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இன்னும் இந்த வாட்டி வந்து டெபிசிட்டில் தான் இருக்குது. ஃபினான்ஷியல் வந்து பட்ஜெட் வந்து டெபிசிட்டில் தான் இருக்குது. ஓகே, ஆனால் டெபிசிட்டை குறைச்சிருக்காங்க. கரெக்டாக குறைச்சிருக்காங்க. ஆமாம். ஓகே. ஓகே. ஸோ ஜென்ரல் ஸ்டோரி தான் க்ரோத் அப்படின்னு பேசியிருக்காங்கல்ல. ஸோ அந்த கேன்சர் ட்ரக்ஸுக்கெலாம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் வந்து குறைச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து பர்சனல் இதுக்கெலாம் வந்து குறைச்சிருக்காங்க. ஓகே. டிசிஎஸ் வந்து நல்லாவே குறைச்சிருக்காங்க. ஸோ ஃபாரினில் வந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோம், இந்த படிக்கிறதுக்கு, டூரிசம்க்கு, இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் வந்து நல்லாவே வந்து டிசிஎஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஓகே. 2%, 20% 2% ஆகிட்டாங்களா? ஆமாம். அது ஒன்லி ஃபார் ஃபாரின் டூர் பேக்கேஜஸ்க்கா? ஆமாம். ஓகே. ஓகே. ஸோ இது இந்த டூருக்குலாம் போகிறதுக்கு முன்னாடியே டிடெக்ட் பண்ணுவாங்க போல இருக்கு, அது வந்து இப்போ வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம டிடிஎஸ் மாதிரி இது அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வச்சுக்கிறதா? ஓகே. 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 அப்புறம் லோவர் அப்ளையன்சஸ் ப்ரைஸா? ஸோ கஸ்டம் டியூட்டிலாம் இது பண்ணியிருக்காங்களா? மைக்ரோவேவ் பார்ட்ஸுக்கு வந்து குறைச்சிருக்காங்க. ஓகே. 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 யூனியன் இதெல்லாம் வந்து கன்சம்ஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விஷயம் அதெல்லாம். ஸோ டிடிஎஸ் டேக்ஸும் வந்து நமக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட அப்டேட் வந்து எப்படி வரும்னு தெரியல. ஹலோ, இருக்கா? ஒரு நிமிஷம், ரீகனெக்ட் ஆகுது. இல்லை அதான் ரீகனெக்ட் தான் ஆச்சு. அது என் சைடா என்னன்னு தெரியல. இப்போ கேக்குதா? கேக்குது. இல்லை, அந்த டிடிஎஸ்ன்றது இப்போ ஜென்ரலாக 5%-ஆ? இப்போ ரெகுலராக இந்தியன் மார்க்கெட்டில் 5% பிடிக்கிறேன். இல்லைக்கா, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்லாப் மாறி இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ அதில் இன்னும் ஆனால் அது ரோல் அவுட் ஆகல கரெக்டாக. அந்த பேப்பர்ஸ் வந்து இனிமேல் தான் வந்துருமா, இல்லை வந்துருச்சு ஆல்ரெடி? வந்திருக்கு. அது இப்போ தான் பிடிஎஃப் ஃபினான்ஸ் பில் வந்து பிடிஎஃப் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்து தான் எடுக்கணும். 40 பேஜஸ் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓகே. ஓகே. ரீஃபண்ட் ஆக்சிடென்ட் காம்பன்சேஷன். ஓகே. ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ குறைச்சி வச்சுருக்காங்கல்ல.
ஆமாம். ரூரல் ரூரல் கன்சப்ஷனை புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாப் அண்ட் இன்கம் கிரியேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ம். ஓகே, அடுத்தது ப்ரோ. ஸோ அப்புறம் இந்த இந்த பயோ ஃபார்மா பயோஃபார்மா அப்படிங்கிறது வந்து 10,000 கோடி வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோகானு, டாக்டர் ரெட்டி, அப்புறம் இந்த மாதிரி ஃபார்மா கம்பெனிலாம் அதில் பெனிஃபிட் ஆகும். ஸோ யார் அந்த பயாலஜிக்கல் ரிலேட்டட் பண்ணுறாங்களோ அந்த பயோசிமிலர் பயோசிமிலர்ஸ். பாக்டீரியாஸ் இந்த செல்ஸை வச்சு மெடிக்கல் மெடிசின் அதுதான் வந்து பயோ ஃபார்மான்னு சொல்கிறாங்க. ஓகே, செல்லுலார் லெவலில் டார்கெட் பண்ணுறது. ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே, அவங்களுக்கு ஆமாம். நல்லா பண்ணிருக்காங்களா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பார்த்தா அந்த கேன்சர் ட்ரக்ஸ் வந்து இதுக்கு வந்து லோயர் ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டுக்காக குறைச்சிருக்காங்க. ஓகே ஓகே, சரி ஓகே. இப்போ அந்த வந்து என்னன்னா அந்த இது பயோசிமிலர்ஸ் அதெல்லாம் இதுவாக இருக்கு கரெக்டா? அந்த பயோஃபார்மா சக்தின்ற பேர்ல வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வேற என்ன ஏதோ 2-3 விஷயத்த பேசினாங்கல்ல அவங்க, இதை இது பண்ண போறேன் அது பண்ண போறேன், அதை வந்து கீ லெவலாக வச்சு இதுதான் தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷனாக இருக்குன்ற மாதிரி பேசினாங்க. அடுத்தது வந்து ஓகே ஓகே, டேட்டா சென்டருக்கானது வந்து போட்டிருக்காங்களா? ஆமாம், லாங் டேர்ம் வந்து டேக்ஸ் கிடையாது அவங்களுக்கு. அதாவது 2047 வரைக்கும் அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. ஓகே, புதுசாக ஆரம்பிக்க டேட்டா சென்டர் போகிறது ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்லாம் வந்து டேட்டா சென்டரில் வந்து ரிலேட்டடான ஸ்டாக்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் நல்லா போகும். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஏற்கனவே. அதை வந்து மறுபடியும் ஃபியூச்சரில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்புறம் வந்து லித்தியம் பேட்டரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குறைச்சிருக்காங்க, டியூட்டி வந்து குறைச்சிருக்காங்க. ஓகே, பெனிஃபிட் ஆகிற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைடு, அமர் ராஜா, கோகுல்தாஸ் இதெல்லாம் வந்து பெனிஃபிட். ஓகே, அதே மாதிரி டெக்ஸ்டைலுக்கும் போட்டிருக்காங்களா? நம்ம நேற்று ஒரு ஸ்டாக் டெக்ஸ்டைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது பெரிய டெக்ஸ்டைல் செஸ் வந்து ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக செஸ் எக்கனாமிக் ஜோன் வந்து நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, சூப்பர். அடுத்தது ப்ரோ வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக? ஸோ இது வந்து பார்த்தது இந்த சின் குட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதோட டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ ஏற்றிருக்காங்க அப்படின்றது. ஓகே, அதாவது இந்த தம்மு சிகரெட்டு அதெல்லாம் அது ரிலேட்டடாக? ஆமாம் ஆமாம், டொபாக்கோ மட்டும். ஓகே, 25% இருந்தது வந்து 60% ஆக்கியிருக்காங்களா? 60 வரைக்கும் ஆகிருக்காங்க. ஆமாம். ஓகே ஓகே, அதே மாதிரி மற்றபடி இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்லாம் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணல. அப்புறம் வந்து அந்த மேரிடு கப்புள்ஸுக்கு வந்து ஒரு நோடுன்னு சொன்னாங்கல்ல, அந்த ரூமரும் அது வந்து ரூமராகவே போயிடுச்சு. அது எல்லாமே ரூமராகவே போயிடுச்சு இல்லை, நிறைய விஷயங்கள் பேசினாங்க. ஆமாம். அப்புறம் வந்து எஸ்டிடி வந்து எல்லாம் குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, அதுக்கு பதிலாக ஏற்றிட்டாங்க. ஆமாம் ப்ரோ, அதான் சொன்னாங்க ஷாக்கு. நான் கூட என்னன்னா அட்லீஸ்ட் கேஷ் மார்க்கெட் எஸ்டிடி குறைப்பாங்க யோசித்தேன். மொத்தமாக ஃபியூச்சர் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக வச்சுட்டாங்க. அதே தான், அது எதுவும் சேஞ்ச் இல்லை. அது தோட்டல நான் எதிர்பார்த்து வந்து எஸ்டிடி கம்மி பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் கேஷ் மார்க்கெட்டுக்கு, அட்லீஸ்ட் எஃப்ஐ புல் பண்ணோன்னு. ஆனால் நேராக ரீட்டைலுக்கே வந்து வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபியூச்சர்லேயும் எஸ்டிடி ஏற்றி விட்டாங்க, ஆப்ஷனுக்கும் எஸ்டிடி ஏற்றி விட்டாங்க. கரெக்டு. இன்றைக்கி வந்து டவுன் ஆனதுக்கு வந்து இதெல்லாம் தான் ரீசனாக பார்க்கப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த எஸ்டிடி ஏறினது. ஸோ டிஃபென்ஸுக்கு வந்து பெரிய இது இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் வந்து கடைசியில் வந்து ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க, ஆனால் அனௌன்ஸ்மெண்ட்டாக எதுவும் சொல்லலை. ஸோ பிஎஸ்சி என்னாச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து எஃப்டிஐயோட லிமிட் வந்து ஹைக் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து அதை பற்றி எதுவும் சொல்லலை, ஹைக் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து மார்க்கெட் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கரெக்ட் ஆச்சு. அவங்க பேசும்போதே வந்து பயங்கரமாக பேசும்போது 3%, 4% வரைக்கும் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ரெகுலர் ஃபாலோ ஆரம்பிச்சது இல்லை? ஆமாம் ஆமாம். ஸோ அதே மாதிரி அன்றைக்கி வந்து கமாடிட்டியில் வந்து நம்ம சில்வர் சொல்லியிருந்தோம் புக் பண்ண சொல்லி. நிறைய பேர் அதோட காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 30% டவுன் ஆகிடுச்சு. 30%? ஓகே ஓகே, நம்ம சொன்னதுலேருந்து 30% சொல்லும்போது நமக்கு 10% இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் 20% ஃபால் ஆகிருக்கு. அங்கேருந்து திரும்பி 20% அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கு. ஓகே, அதே பெரிய கரெக்ஷன் தான். கரெக்டு. ஓகே ஓகே, இப்போ இந்த இது பண்ணியிருக்காங்களா? ஓகே, அது வச்சுருக்கீங்களா? சூப்பர். ஆமாம். இப்போ என்ன வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஆகும்.
எக்ஸிஸ்டிங் வந்து எஸ்டிடி வந்து 312 ரூபா அப்படின்னா இப்போ வந்து 750 ரூபா வருது. இது என்ன ஒரு லாட்டுக்கு அப்போ? ஆமாம், ஒரு பிரேக் ஈவனாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 9 பாயிண்ட் இருந்தது, சரி 10 பாயிண்ட்னே வச்சுக்கலாம். அது 10 பாயிண்ட்னா 650 ரூபாய்க்கு மேலே நமக்கு ட்ரேட் ஆச்சுன்னா தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். இப்போ அப்படி இல்லை, 17 பாயிண்ட் வந்து நமக்கு வேணும். ஓகே, அப்போனா வந்து கிட்டத்தட்ட 50% சார்ஜஸாக ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாமா? இல்லை, சார்ஜஸ் டபுள் ஆயிருக்கா? ஓவரால் காஸ்ட் 15% ஆயிருக்குன்னு சொல்லலாமா? பிரேக் எஸ்டிடி காஸ்ட்டு தான் அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ அந்த 17 பாயிண்ட்டு அப்படின்னா நமக்கு வந்து 1105 ரூபா பிரேக் ஈவனுக்கே வேணும். ஸோ முன்னாடி 650 ஒரு லாட் வாங்கி வித்தாலே 1000 ரூபா போயிடுச்சா? ஆமாம். ஓகே, அப்போ 1100 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டாக புக் பண்ணாதான் நம்மளுக்கு அட் காஸ்ட்டே வரும். அட் காஸ்ட்டே வரும். நம்ம நினச்சிப்போம் வாங்கி அதே ரேட்டில் விற்றா அட் காஸ்ட் நினைப்போம். ஆனால் ஓவராலாக காஸ்ட் என்னாச்சுன்னா நிறைய இதுக்கு வந்து ஆர்பிட்ரேஜ் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக. ஓகே. நிறைய பேர் இந்த ஃபியூச்சரில் வாங்கி அந்த ஃபியூச்சரில் செல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ரிட்டர்ன் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுக்கு. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு 200 ப்ரீமியம்னா நமக்கு வந்து என்ன சார்ஜஸ் வரும் அப்படின்றத போட்டிருக்கேன். ஸோ முன்னாடி வந்து 112 ப்ரீமியம். ஓகே, இது எல்லாமே டர்ன் ஓவர் பேஸ் பண்ணுறதுனால. டர்ன் ஓவர் பேஸ் பண்ணுறதுனால. ஆமாம். ஓகே, டோட்டல் காஸ்ட் வந்து இப்போ 250 ரூபா. அது 250 ரூபான்னா கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் ப்ரீமியம் இருக்கணுமா? சாதாரணமாகவே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்குலாம் வந்து 50 பைசா தான் இருந்தது. ஆமாம், நல்லா ஞாபகம் இருக்கு. ஓகே, இப்போ வந்து இப்போ 3 ரூபா வந்துருச்சு கவர்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இதான் வந்து ஜஸ்டிஃபிகேஷனாக சொல்கிறாங்க. The STT has been raised only on options and futures. The rate of the future is now 0.05 and for option is 0.15. Okay, total volume of transaction in option future is more than 50 times of Indian GDP. ஓகே, ஆனால் NSE மார்க்கெட் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டர்ன் ஓவரில் வால்யூம். ஓகே, இன் ரூபி டர்ம்ஸ் ஆஃப் GDP is 30 lakh crore. Volume for option more than 1.5 lakh crore. Therefore, there is justification for increase in rates to curb purely speculating activity. அப்போ என்ன, அதாவது அதோட வால்யூமை குறைக்கணுன்றது தான் இவங்க வால்யூமை குறைக்கணும் தான் டார்கெட் அப்படிங்கிறாங்க. ஓகே. முதல்ல என்னென்னோ கதை சொல்லியிருந்தாங்க. இப்போ இது என்னது, அது எக்ஸாம் எழுதணும், இல்லைனா அதை கேபிட்டல் லிமிட் எத்தனை வருவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. எப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறது ஒரு 2 நாள் இதை பற்றி பேசுவாங்க, அவ்வளோதான். அது யாரும் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறதா இருப்பான். ஆமாம். இல்லைனா இப்போ நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக பிளான் பண்ணிக்கணும். இப்போ இந்த காஸ்ட்டையும் வந்து நம்மளோட பிஸ்னஸ் காஸ்ட்டில் ஏற்றிக்க வேண்டியதான். கரெக்டாக? கரெக்டாக. அந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக அதர் காஸ்ட் வராது. இந்த மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் ஃபீஸு, நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ், இதெல்லாம் தான் காஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ இதையும் வந்து ஒரு ஆட் அண்ட் காஸ்ட் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஆமாம். ஸோ நீங்கள் பட்ஜெட்டில் வந்து நம்ம என்னென்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறோம். மற்ற செக்டர்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணலாம், அதுக்கு வந்து எப்படி பார்க்கலான்றது தான் நம்ம மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூவாக எடுத்துக்கிறோம். ஸோ இது நிறைய விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஓவர் வியூவாக தான் பார்க்குறோம். ஸோ இதில் நம்ம மெயின் என்ன தெரிஞ்சுக்கணும், ஓவரால் சென்டிமெண்ட் என்ன போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி எக்கனாமி சர்வே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் படித்து பார்த்தோன்னா நம்ம மார்க்கெட்டோட ரியலிஸ்டிக் க்ரோத் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா இதை பற்றி நம்ம பேசிகிட்டே தான் இருக்க போகிறோம், எதுவும் மாற போகிறதில்ல. அதனால் நமக்கு என்ன பண்ணணும்னா நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவ்வளோதான். ஓகே. ஆனால் இப்போ இந்த பட்ஜெட்டுன்றது வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஆஸ் பர் மார்க்கெட் சென்டிமெண்ட்டாக இருக்கிறது இன்னைக்கு வீக் தான். வீக் தான். ஆமாம். இந்த ரீசன் தான், இந்த இதெல்லாம் தான் ரீசன் இன்னைக்கு வீக் ஆனதுக்கு. ஓகே, சரி. எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து சண்டே. இப்போ இன்னைக்கு வந்து எஃப்ஐஸோட டேட்டாலாம் ஏதாவது வந்திருக்குமா, இல்லை அவங்க பண்ணியிருப்பாங்களா? எஃப்ஐக்கு வந்து ட்ரேட் இல்லைன்னு தானே சொன்னாங்க காலையில் நியூஸ் சேனலில் அந்த மாதிரி. அதான் இன்ஸ்டியூஷன்ஸ். ஏன்னா இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ இன்னைக்கு ஃபால் ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்னைக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும்னு வச்சுங்களேன், இன்னைக்கு என்ன கிடைக்காது அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஆர்டிகல் பார்த்தேன். ஏன்னா இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அது அந்த ரேட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க, நாளைக்கு என்ன NAV இருக்கோ அதுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி பார்க்குற பட்சத்தில் இது என்ன சொல்றது, ஒரு சும்மா அந்த ஃபாலா இல்லை அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போ பெரிய பீப்புள் இன்னும் இதில் உள்ளேயே வரல.
ஒருவேளை அவங்க வந்து நாளைக்கு செல் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், இல்லைன்னா அவங்க ஆல்ரெடி அதை ஹெச் பண்ணி வச்சிருப்பாங்களா? ஆமாம். ஏன்னா அது ரீட்டைல் பொசிஷன் சைஸுக்கே வந்து மார்க்கெட் அவ்வளோ ரியாக்ட் ஆகுதுன்னா, இப்போ பிக்கிஸ் பொசிஷன் வச்சிருப்பாங்களா அவங்களுமே? ம் கரெக்டா? ஆமாம் எஃப்ஐஸும் இன்ஸ்டியூஷன்ஸுமே பொசிஷன் வச்சிருப்பாங்கல்ல. ஆமாம் ஆமாம். அப்போ அவங்க ஒருவேளை நாளைக்கு, ஏன்னா நாளைக்கு இருக்கு ட்ரேடு, இப்போ நாளைக்கு வரும்போது அதுக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் என்னோட பர்சனல் கொஸ்டினாக கேட்குறேன். இல்லை இருக்கும். இப்போ நைட்டு வந்து நிறைய தெரியும், அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதை படித்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன உள்ளே இருக்குன்னு தெரியும். அப்போ இன்னைக்கு வந்து பியூரா வந்து எப்படி சொல்லலாம்னா, இப்போ இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட ட்ரேடு தான் இன்னைக்கு நடந்திருக்கும்ன்றது ஏற்றுக்கலாமா ரஃபா? ஆமாம். இந்த இந்த இன்னைக்கு மொத்த ட்ரேட் ஹிஸ்ட்ரியுமே வந்து முழுக்க முழுக்க இந்தியன் ரீட்டைலுக்குள்ள, அந்த இன்ஸ்டியூஷன் இல்லாமல் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் மட்டும் நடந்திருக்கும்ன்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதானா? ஓகே. ஓகே. ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த பட்ஜெட் ஒரு வழியாக தாண்டி போயிடுச்சு. இப்போ இங்கேருந்து எப்படி ப்ரோ சேல்ஸ் டேட்டா வந்திருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் அதுவும் வந்துச்சா? மந்த் ஸ்டார்டிங்ன்றதுனால வரும், அதுவும் நீங்கள் போட்டாங்களா? ஓகே. எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது, நம்பர்ஸாக நல்லா தான் இருக்குது. இயர் ஆன் இயர் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. வேற இப்போ அது அடுத்த வாரம் வந்து ஆர்பிஐ பாலிசி இருக்குல்ல ப்ரோ? ஆமாம். கம்மிங் வீக் வந்து ஆர்பிஐயோட அந்த பை மந்த் நடக்குங்க, அந்த பாலிசி இருக்கு. ஆர்பிஐ பாலிசி ரேட் கட்டு மோஸ்ட்லி இப்போ அவங்க ஆலயமாக ஃபெட்டு சொன்னது தான் இவங்களும் சொல்லுவாங்க. கரெக்டா? அப்படி தான் இருக்குது. ஸோ ரேட் கட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபெட்டோட இம்பாக்ட் தான் இவங்களுக்கு இருக்குன்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். ஆமாம் ஆமாம். இப்போ வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன சேலஞ்ச் கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த டேட்டா சென்டர் வந்து பெருசாக சொல்கிறாங்க இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து இத்தனை வருஷத்துக்கு வந்து அது ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கம்பெனிக்கு வந்து டேக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேட்டா சென்டர் அந்த கம்பெனி மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இந்த மாதிரி பவர், டெலகாமு, கூலிங் யூனிட், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் இருக்க ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வரப்போகிற நாளில் வந்து இதில் இருக்க ஸ்டாக்ஸ் வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து சில ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதானி, டாடா கன்சல்டன்சி, அனந்தராஜ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் டைரக்டா இருக்கிறது, இதெல்லாம் வந்து ப்ராக்ஸின்ற மாதிரி சொல்லலாமா நீங்க சொல்றது எல்லாமே? அந்த டெலிகாம், அனந்தராஜ்லாம். சரி. இப்போ எனக்கு இன்னொரு டவுட். சொல்லுங்க. இப்போ எனக்கு இன்னொரு டவுட். இப்போ டைரக்டா இருக்கிற கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த லாங் டேர்ம் டாக்ஸ் பிரேக் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராக்ஸில பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இம்பாக்ட் ஏதாவது கிடைக்கும்? ப்ராக்ஸில பண்ணும்போது அவங்களுக்கு என்ன, இப்போ டாக்ஸ் இல்லாத போது அவங்க நல்லா செலவு பண்ணுவாங்க. இல்லை, இப்போ அந்த ப்ராக்ஸி கம்பெனிக்குமே அந்த டாக்ஸ் இல்லாமல் இருக்கும்ன்றீங்களா? இல்லை ப்ராக்ஸி கம்பெனிலாம் டாக்ஸ் இருக்கும். இப்போ எப்படி ப்ராக்ஸி கம்பெனிக்கு டாக்ஸ் இருக்கும், ஆனால் மெயின் கம்பெனிஸ் வந்து மெயின் கம்பெனிஸோட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர்ஸோ இல்லை அவங்களோட இது வந்து நல்லா வரும்ன்றீங்க. கரெக்டா? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. இதில் வந்து பாருங்கள், பவர்னால் வந்து நம்ம பவர் கிரிட் ரிலேட்டடான ஆர்இசிஎல் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும். இப்போ ரியல் எஸ்டேட்னா என்ன, ஆனந்தராஜ் சொல்லலாம். அப்புறம் வந்து மைண்ட் ஸ்பேஸு, எம்பசி அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ ஃபைபர் ஆப்டிக்ஸ்னால் அதுக்கு என்ன, அந்த ஒயர் கம்பெனிலாம் இருக்குது. அப்போ கூலிங் இன்ஃப்ரானா ப்ளூ ஸ்டாரு, அந்த மாதிரி இந்த மாதிரி. இப்போ இந்த நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா இது ரிலேட்டடாக யார் யார் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்ற ஸ்டாக்கை நம்ம தேடினோம்னாவே ஒரு 10 ஸ்டாக் 15 ஸ்டாக் நமக்கு கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த பயோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்தது வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஓகே. அப்போ இது எப்படி தெரியலன்னா, இப்போ இவங்க எல்லாம் யார் யாருக்கு வந்து கிளையண்டா இருக்காங்களோ ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இந்த ப்ராக்ஸி இன்வெஸ்டிங்க்கு இப்படி எடுத்துக்கலாமா? இப்போ ரெட்டி, பயோகான், சின்ஜின் வந்து இம்பாக்ட் கொடுக்குற மேஜர் கம்பெனியாக இருக்கும். இந்த கம்பெனி யார் யாருக்கெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு அவங்களெல்லாம் தேடினாலே அது ப்ராக்ஸியாக போயிடும். கரெக்டா? அதான். அதே மாதிரி இதில் வந்து இன்னொன்று பார்த்தோம், இந்த யூரோப்பியன் யூனியனோட ட்ரேடில் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த 3 ஸ்டாக் இல்லை அந்த நிறைய ஸ்டாக்ஸ் வருதுன்னா அதில் வந்து யார் வந்து அந்த ஏரியாவில் வந்து பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகே. அவங்களோட இந்த ரெவன்யூ மிக்ஸில் போய் பார்த்தா தெரியும். இந்த ஃபண்டமெண்டல்ஸில் வந்து வெறும் நம்பர்ஸாக பார்க்குறத விட அடுத்தது வந்து மூவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் தான். இந்த மாதிரி டேட்டா தான் முக்கியம். வெறும் இபிஎஸ் அதை மட்டும் பார்க்குறத விட ஸோ அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு என்ன க்ரோத் இருக்குது. ஓகே. இது பாலிசி இம்பாக்டாகவே கொடுக்கும். கரெக்டாக? கவர்மெண்ட் சைடில் வந்து. ஆமாம். ஓகே ஓகே.
இந்த டேட்டா சென்டரே வச்சு எடுத்திங்கனாவே நிறைய ஸ்டாக் எடுக்கலாம். ஆடியன்ஸாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் போடுங்க, நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், அப்போ நோட் பண்ணுங்க. இப்போ ராஜா ப்ரோ சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் இந்த க்ளவுடு டேட்டா சென்டர்ஸ்க்கு எதெல்லாம் ப்ராக்ஸியாக இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் சும்மா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதில் இருக்க 2-3 ஸ்டாக்ஸை தான் ராஜா ப்ரோ ஐ திங்க் இன்னொரு 1 or 2 வீக்ஸில் பிக் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஒருவேளை அது உங்களோட மேட்ச் ஆகுதா, இல்லை நீங்கள் சொல்கிற ஸ்டாக்கை எப்படி நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. நம்ம ஃபர்தர் வீடியோஸில் அதை பார்ப்போம். ஓகே ப்ரோ, இப்போ எல்லாம் பட்ஜெட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு கரெக்டாக. ஆனால் விக்ஸ் இன்னும் 10%. சார்ட்டு மட்டும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. விக்ஸ் இன்னும் 10% அப்பில் தான் இருக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து இப்போ ட்ரேடிங்கா அப்படின்னா அது என்ன, இப்போ எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணுறது ப்ரோ? ஒரு ஒரு ஜென்ரல் ஆள் ஆல்ரெடி நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஃபுல் கேபிட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். எப்படி வச்சுருக்கேன்னா ஃபெப்ரவரி மந்த்லியும் மார்ச் மந்த்லியும் அக்ராஸ் பொசிஷனாக வச்சுருக்கேன். ஸோ நெட் வேல்யூவாக விக்ஸ் ஏறினாலும் நல்ல நெட் வேல்யூ இருக்குது. எனக்கு வந்து விக்ஸ் கூல் ஆஃப் ஆச்சுனாவே போதும், நல்லா ப்ராஃபிட் வந்துடும். ஓகே, இல்லை நம்ம நிறைய தடவை சொன்னோம் அந்த பட்ஜெட் முடிகிற வரைக்கும் அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணாதீங்கன்னு நிறைய பேருக்கு சொல்லியிருந்தோம்ல. இப்போ அவங்களுக்காக கேட்குறேன், இப்போ அவங்க இது வந்து எப்படி பார்க்குறது? இப்போ வந்து லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் எடுக்கலாம், நல்லா தான் இருக்கும். நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே வேண்டாம் அப்படின்னா லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் எடுக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து வீக்லியில் போய் பண்ணிக்க வேண்டாம் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஜூனும் மார்ச்சில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்டு தேவைப்பட போகல, பிரேக் நல்லா தள்ளி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே நிற்கணும், அட்லீஸ்ட் நிற்கும் போது விக்ஸ் கூலாக ஆகணும். ஆமாம், இப்போ ஃபெப்ரவரி மந்த் வச்சுருந்தீங்கன்னா அது ஃபைட் பண்ணி தான் வரணும். மறுபடியும் நாளைக்கு வந்து சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ இதே மார்ச் ஜூன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஜி வணக்கம். ஜி வணக்கம் ஜி, உங்களுக்கு எப்படி போச்சு பட்ஜெட்? ஸோ நம்மளோட சேது இணைந்திருக்கிறார். வணக்கம் சேது ப்ரோ. பட்ஜெட் பார்த்து நிறைய எதிர்பார்ப்போட இருந்தோம். கப்பலில் வந்து போய்கிட்டு இருந்தோம். அங்கே வந்து பெரிய ஷிப்பு பிடிக்க போகிறோம், அங்கேருந்து ஒரு பெரிய ராணுவ கப்பல் பிடிக்க போகிறோம்னு நினச்சோம். பார்த்தா கடைசியில் ஓட்டையை போட்டு தண்ணி உள்ள ஒரு வச்சிட்டோம். இல்லை, அதனால தான் எப்பவுமே சொல்கிறது, அந்த நியூஸ் பேஸ்டு ஈவெண்ட் எல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி நின்றுட்டிங்கன்னா அப்புறம் மதியத்துக்கு சாயந்தரத்துக்கு மேலே எடுத்துருந்தீங்கன்னா கூட ஓகே தான், பெட்டராக இருக்கும். ஆமாஜி, பல பேர் சொன்னாலும் நீங்கள் சொன்னாலுமே இந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் கேட்க மாட்டேங்கிறோம். இருந்தாலும் நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை பண்ணலாம். ஏன்னா நம்மளுமே வந்து கான்ஷியஸாக தான் ட்ரேட் எடுக்க சொல்கிறோம். இப்போ நாங்களுமே தான் பொசிஷன் வச்சிருக்கிறோம். எங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மூவு. ஏன்னா மூவும் இருக்குது, விக்ஸும் இருக்கிறதுனால அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அவ்வளோதான். லைட்டாக ட்ராடவுன் இருக்குது, ஆனால் அதை ரேஞ்சே ஹோல்ட் ஆகும். பட் அதான் இப்போ அது ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். பட் நீங்கள் எதுவுமே தெரியாமல் சும்மா ஜஸ்ட் லைக் தட், ஏன்னா ஒன்று பை பண்ணியிருப்பாங்க இல்லை செல் பண்ணியிருப்பாங்க. காலையிலேருந்து மூவுமே பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக தான் இருந்துச்சு. கரெக்டாக அந்த ஹையை தொட்டுச்சு, அதுக்கப்புறம் வண்டி சப்போர்ட் ஆச்சு, திரும்பி வந்துச்சு. அப்புறம் எப்போ அந்த எஸ்டிடி பேச்சை முடித்தாங்களோ நேராக அங்கேருந்து ஆரம்பிச்சுது மார்க்கெட் மூவாகவே. இமீடியட்டாக பவுன்ஸுமே வந்துச்சு. ஆனால் லோ பார்த்தீங்கன்னா 25,600 450. நான் கண்ணால் பார்த்தது வந்து 540 560 பார்த்தேன் 50. அப்புறம் அங்கேருந்து பார்த்தா சருக்குன்னு 600 பாயிண்ட் பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் கடைசியில் க்ளோஸும் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கு. நீங்கள் என்ன ப்ரோ, நீங்கள் தான் ட்ரேட் வச்சுருக்கீங்களா இல்லை ட்ரேட் எடுக்க போகிறீங்களா? என்ன ஐடியாவில் இருக்கீங்க சேது? நான் வந்து ஒரு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை நம்பி கொஞ்சம் போயிருந்தேன். நம்மளுக்கு சிந்தூருக்காக வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால டிஃபென்ஸ் மேலே இன்னும் நல்ல கவர்மெண்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஹெச்ஏஎல்லும் பிஇஎல்லும் கான்சன்ட்ரேட் பண்ணேன். பட் ரெண்டுமே வந்து ஆல் டைம் ஹைல இருந்தது. ஸோ பிரேக் அவுட்டுக்காக காத்துட்டு இருந்தேன். பட் அது பிரேக் அவுட் ஆகாம 5% அடிச்சிட்டாங்க. ஸோ அதோட இது மட்டும் இருக்கு. ஓகே, பொசிஷன்லாம் கேரி பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் ஜி. ஓகே, ஃபியூச்சர்லையா இல்லை கேஷ் மார்க்கெட்லையா? இல்லை ஜி, கேஷில் தான். இதுலேயும் வாங்கியிருக்கேன், ஆப்ஷன்ஸ்லேயும் வாங்கியிருக்கேன். கேஷ்லையும் வச்சுருக்கீங்க, ஆப்ஷன்ஸ்லையும் வச்சுருக்கீங்களா? ஆமாம். ஓகே ஓகே சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம். இதான் நான் வந்து மார்ச்சில் வச்சுருக்க பொசிஷனு இப்போ வந்து 3 days முன்னாடி எடுத்தது. ஸோ இந்த அமௌண்ட்க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இன்னும் பிரேக் இவன் வந்து இன்னும் தள்ளி தான் இருக்கு எனக்கு. ஓகே ஓகே, உங்களோட ப்ராசஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. 4 மந்த்தில் எடுக்கும்போது இதான் வந்து நமக்கு வந்து அட்வான்டேஜ். ஸோ இதே பிப்ரவரியில் இருக்கிறது வந்து நெகட்டிவ் தான் இருக்குது. ஆனால் அது வந்து ப்ரீமியம் டிகே ஆகும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக வரும்.
அது வந்து இப்போ நோஷனலா உங்களுக்கு லாஸ் இருக்கும் கரெக்டா? பிப்ரவரி ஆமாம் பொறுத்த ஆமாம் வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருந்தாலும் இந்த மூவ்க்கு இந்த விக்ஸ் ரைஸ்க்கு கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ண முடியாது என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாலும் ஆமாம் ஆமாம் கரெக்டா? ஆமாம். ஓகே. ஜி உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு சின்ன கேள்வி. நீங்க வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து 10 அவுட் ஆஃப் நீங்க தாமோரஞ்சி நீங்க எவ்வளோ இது கொடுப்பீங்க? ராஜா ப்ரோ நீங்களே எவ்வளோ கொடுப்பீங்க? இல்லை என்ன என்ன மற்ற என்ன விஷயத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிலோ ஆவரேஜ் தான். பிலோ ஆவரேஜ் தான். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த சரி, வரைக்கும். நீங்க இப்படி எடுத்துக்க வேண்டியதான் ப்ரோ. ஜென்ரலா மார்க்கெட்ல ஒரு சேயிங் இருக்கு, எப்பவுமே பாட்டம் வந்து பேட் நியூஸ்ல தான் முடியும் அப்படின்ற மாதிரி. அப்ப ஓகே. நம்ம நினைச்சுக்க வேண்டியதான், ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி கிராஷ் ஆகி இருக்கிறதுனால 10ஓட பொண்ணா இந்த இந்த பேட் நியூஸும் போயிடும்னு எடுத்துக்க வேண்டியதான். ப்ரோ இதுல எல்லாரும் காமனா ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க, அது நானும் சேர்ந்து பேசினது. நார்மலா வந்து கமாடிட்டி மார்க்கெட் வந்து கிராஷா இருக்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து பூம் ஆகுறதும், இல்ல நம்ம மார்க்கெட் கிராஷா இருக்கும்போது கமாடிட்டி பூம் ஆகுதும், இன்னைக்கு ரெண்டுமே சேர்ந்து அடிச்சு வந்து சரி, அது லாஸ்ட் 1 இயராவே அப்படிதான் ப்ரோ இருக்கு. 2020 இந்த மித்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம்லாம் அப்படிலாம் ஆகவே இல்லை. இதுலயும் சில பேர் வந்து சில வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க, ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ரேலி எப்படி இருந்துச்சுன்னு. என்னை வந்து ரிவர்ஸ்ல போட்டை ஓட்டிட்டு அனுப்புன மாதிரி இருந்தது. எல்லாம் இந்த ரேலி அந்த ரேலின்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. ம் இல்ல நீங்க ஆமா, அதெல்லாம் மோட்டோ விட்டுருங்க ப்ரோ. நீங்க பிரைஸா பாருங்க ப்ரோ. இப்போ இந்த சார்ட் கூட ராஜா ப்ரோ வச்சிருக்காருல்ல, அது வந்து இப்போ 15 மினிட்ஸ் சார்ட்ல பாக்குறோமா, இன்னும் 70 மினிட்ஸ்ல வச்சு பாருங்க. ம் அது அது என்ன டைரக்ஷன்ல இருக்குதுன்னு பாருங்க. சி எப்பவுமே வந்து மேக்ரோஸ் வந்து ட்ரிகர் மட்டும் தான் பண்ணும், அவ்வளவுதான். சரியா? இப்போ இதை பார்க்கும்போது ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா செல்லே தான் இருக்கணும். ஓகே. அது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். இப்போ இந்த லோ உடைஞ்சிச்சு. இப்போ என்னன்னா நாளைக்கு என்ன இம்பாக்ட் இருக்கும், நானராஜபுரம் பேசிட்டு இருக்கும்போது அதான் பேசணும். இப்போ இன்ஸ்டிடியூஷனலோட எஃபெக்ட் ஆல்ரெடி உள்ள வந்துச்சா இல்லை இனிமேல் தான் வரப்போதா அப்படின்றது தெரியல. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டை நீங்க இன்னைக்கு வாங்க ட்ரை பண்ணிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த என்ஏவி இன்னைக்கு என்ஏவி கிடைக்காது. மண்டே மண்டே என்ஏவி ஏதோ அதான் கிடைக்கும். தெரியாம. ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, நீ ஃபால் ஆச்சு சொல்லி நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் போட்டேன் அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ இனி போட்ட பர்ச்சேஸ்க்கு அவங்க இப்ப இருக்கிற ரேட்டுக்கு வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்ப நீங்க இண்டெக்ஸே பாத்தீங்கன்னா எவ்வளவு 400 பாயிண்டா ETF தவிர்த்து இப்ப நீங்க ETFல வாங்கியிருந்தீங்கன்னா நிஃப்டி பீஸா வந்து இந்த ஃபால்ல பிடிச்சிருக்கலாம். எவ்வளவு ப்ரோ நீங்க ஆக்சுவலா நிஃப்டி ஃபால் எக்ஸாக்டா ஃபால் எவ்வளவு? 1.96%. கிட்டத்தட்ட 2%. சரியா? நீங்க நீங்க இதை ETF வாங்கியிருந்தீங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணிருக்கலாம் வாங்குறதுக்கு. இப்ப இந்த ஃபாலை பேஸ் பண்ணி 1 மணிக்கோ 2 மணிக்கோ யார் யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறாங்களோ வாங்கிடலாம் இந்த ஃபால் வந்தா. ஏன்னா ஜென்ரலா ஃபால் வந்தா வாங்குவாங்கல்ல. ஆமா. இன்ஸ்டிடியூஷன் ஓப்பன் இல்லாததுனால இன்னைக்கு வந்து அந்த பர்ச்சேஸ் நடக்கவே நடக்காது. நாளைக்கு தான் நடக்கும். ஏன்னா எனக்கு இதுல வந்து 2 உள்கூத்து இருக்க மாதிரி தோணுது. ஒருவேளை அந்த மாதிரி பையிங் நிறைய நடந்துன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. ஜஸ்ட் என்னோட பெர்செப்ஷன் மட்டும் தான், இது என்ன ரியாலிட்டின்னு எனக்கு தெரியல. இப்போ நம்மள மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. நாளைக்கு என்ன ஆகும், அதெல்லாம் பையிங்கா தான் ஆட் ஆகும். கரெக்டா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் மேல வருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொன்னு என்னன்னா, ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ல இன்னும் பார்ட்டிசிபேட்டே பண்ணல, அவங்க எப்படி இதை எடுத்துப்பாங்க அப்படின்றது. பார்ட்டிசிபேட் பண்ணாமலே இவ்வளவு தூரம் இறங்கி இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, நீங்க வால்யூமா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா இப்பதான் இப்போ எஃப்ஐ கிடையாது, டிஐயும் கிடையாது. அப்புறம் யார் வாங்கி யார் வித்துருப்பாங்க இன்னைக்கு? பாத்தீங்கன்னா நீங்க சொல்றத பார்த்தா அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே இல்லையா அடி, இவ்வளவு அடினா அடி வாங்கினா உயிரோட இருப்பாங்கிற மாதிரிலாம் இருக்கு. இல்ல அதுதான். சரி, நான் முதல்ல பேசும்போது நான் ராஜா கிட்டயும் அதான் பேசியிருந்தேன். ஏன்னா ஒருவேளை எஃப்ஐடிஎஸ்லாம் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும்ல, இப்போ சண்டே தான் மார்க்கெட்டு என்னது இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு. அப்போ அவங்க ஆல்ரெடி உள்ள ஹெச் பண்ணி தான் வச்சிருப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்குது பொசிஷனு. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே இருக்கு அதுல இன்னைக்கு பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒண்ணு அவங்க பொசிஷன் எடுக்காம வந்திருப்பாங்க, அப்படின்னா பொசிஷன் வந்து பக்காவா டைட் பண்ணி தான் வச்சிருந்திருப்பாங்க. அவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாமே பக்கா ஹெச்டா. அதனால இது வந்து செலஃப் ஆகுமா ஆவாதான்றதெல்லாம் நாளைக்கு தான் தெரிய வரும். ஸோ அதான் இது 2 சைடா இருக்கு. ஒன்று இவங்க சேர்த்து ஏதாவது பண்ணுவாங்களா, இல்லை வெறும் இது மட்டும் எடுத்துக்கிறதா அப்படின்றது தான் பார்க்கணும். அதான் ராஜாபுரம் சொன்ன நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு தான் தெரியும். ஓகே ஓகே. கடைசியா ஒரு கேள்வி, கோல்டு சில்வரை இன்னும் ஹோல்டு பண்றவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஹோல்டு பண்ணா அப்படியே வேடி மட்டும் பார்க்க வேண்டியது. அவங்க தான் நீங்க சார்ட்டா நேத்தே சொல்லிட்டோம். ஆமா, கரெக்ஷனா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ட்டு. நேத்து உங்க வீடியோ பாத்துட்டு அதுல நீங்க செல்லிங் இது சொல்லியிருந்தீங்க. பட் இன்னும் ஹோல்டிங்ல வச்சிருக்கவங்களுக்கு சொல்ல நான் வந்து புக் பண்றதுக்கான இதான் சொல்லியிருந்தோம். அதான் புக் பண்றதுக்கு தான் செல்லிங் சொல்லிட்டேன். சாரி.
ஹோல்டிங்க்கு அதாவது நாங்க இப்ப பேசும்போது தெளிவா சொன்னேன். எஸ்ஐபியா இருந்தா பிரச்சனை பட தேவையில்ல. பட் பல்க் ம். இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கு. இப்போ ஒரு 5, 6 வருஷமா எஸ்ஐபி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல பல்க் ரிட்டர்னா இருக்குதுன்னா, அவங்க 30, 40% புக் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். பட் எஸ்ஐபியை கன்டின்யூ பண்றவங்க பண்ணலாம். ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஓகே, ஃப்ரெஷ் ஓகே, ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா ஒரு 30, 40% புக் பண்ணிக்கலாம். ஏன்னா கரெக்ஷன் வந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் நீங்க என்ன சொல்றது? இப்போ புக் பண்ணி எடுத்தீங்கன்னா, அது ஒரு ஷார்ட் ட்ரேட் மாதிரி தானே உங்களுக்கு. ஆமா, ஆமா. பாத்தீங்கன்னா இதில் தெரியும். வந்து இப்ப காட்டுறது விஷயம் பாருங்க வந்து ராஜா. ரிலேட்டடாக வந்து 2 விஷயம் ஜி. ஒன்று வந்து சைனா வந்து சில்வர் ட்ரேடிங் வந்து பேன் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரேலிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிமாண்ட் பெஸ்ட் ரேலியே கிடையாது. இதுக்கு ஒரு ஓகே. எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், 2009-10 வந்து பார்த்தீங்கன்னா டர்மரிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஏறிச்சு. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் ஏறிச்சுன்னு பாருங்கள், 458% இந்த லோவிலேருந்து. ஓகே. 2900 15,000 வரைக்கும் போச்சு. ம். ஸோ அந்த ஹை மறுபடியும் எப்போ வந்திருக்குன்னு பாருங்கள், 2021 எக்ஸ்ட்ராடினரி தான் ரிட்டர்ன் வந்திருக்கு. கொடுக்கும்போது போனிக்கிறது பெஸ்ட் இல்ல. அதுக்கப்புறம் திரும்பி ஃபால் சரி, ஆச்சுன்னா கூட கிட்டத்தட்ட திரும்பி 15 வருஷம் சொல்றீங்க. ஆமாம், இந்த மாதிரி ஆவரேஜ் சான்ஸ் இருக்கு இல்லையா. ம். இப்போ டர்மரிக்குங்கிறது நம்ம லோக்கல் மார்க்கெட்டு, இப்போ சில்வர் கோல்டுங்கிறது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட், அவ்வளோதான் வித்தியாசம் இல்லை. ம். டாலராக பார்த்தீங்கன்னா இதே $2,000 இருந்தானே $5,000 தூக்குனாங்க கோல்டை. ஓகே, ஓகே, ஓகே. அந்த டைமில் ஓகே. வந்து நிறைய தெரியும். இந்த ஹை வந்த போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் வந்து குடோனில் வச்சுருந்தாங்கன்னா 5-6 வருஷத்துக்கு தொடர்ந்து ஹோல்ட் பண்ணாங்க. அதே எதுக்கு பழைய ரேட் வந்தால் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு. ம். அது எங்க வந்தது? அது பழைய ரேட்டுக்குன்னா அதுக்கு முன்னாடி ஏறதுக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்துச்சோ அங்கேயே போயிடுச்சு. இல்ல அதான் எப்பவுமே ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டரா கிடைக்குது. 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் கிடைக்குதுனாலே கொஞ்சம் புக் பண்ணிக்கிறது எப்பவுமே பெட்டர். நமக்கு கிளைண்ட் ஈக்விட்டி வந்து சொன்னது அதான் 20% 30% புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அடுத்த டைம் வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்லாம் வந்து இந்த மாதிரி டைமில் தான் நம்ம மைண்டுக்குள்ளே க்ரியேட் ஆகும். அடுத்த வாட்டி உண்மையானவே வரும்போது நம்ம மிஸ் பண்ணிடுறோம், பக்கத்துலேயே கொடுத்துட்டு வந்துடுவோம். அப்போ இதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணி ஒரு செக்டாரா பார்த்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி ப்ராக்ஸி தான் தேடணும். ஐடிசி நம்பரை வச்சு எவ்வளோ ஃபால் இன்னைக்கு டொபேக்கோ பற்றி பேசி? ம். 309 வந்துருச்சு. 309 வந்துச்சா? ஓகே. அதே மாதிரி இப்போ இந்த எஸ்டிடி ஏத்துனதுனால எல்லா புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக்ஸும் அடி வாங்கியிருக்கோம்ல ஜென்ரலாகவே. அது முடிஞ்சால் அதுவும் பார்க்கலாம். இப்போ புரோக்கிங் பிஎஸ்சி ரிலேட்டட். பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி தான் இன்றைக்கி வந்து நல்லா அடிச்சுது. நான் லைவில் இருக்கும்போது பேசியிருந்தோம். ஒவ்வொரு தடையும் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லும் போதெல்லாம் அடிக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறும். அதுக்கப்புறம் அதுவே மேலே போயிடும். ஆமாம். ஸோ இதே மாதிரி வந்து இப்போ இது ஆக்சுவலாக இவங்களுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கும் ப்ரோ? இவங்களுக்கு ஒன்றும் இம்பாக்ட் இருக்க போதில்ல, வால்யூம் குறையும். ஆனால் வால்யூம் வந்து கண்டிப்பாக குறைய போகிறதில்ல. இருக்க புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. யாராவது வந்து ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதான் அது பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸாக பார்க்குறவங்களுக்கு அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அது கரெக்டாக எக்ஸ்பென்ஸ் இல்லையே, அவங்க யூசர்ட்டேருந்து வாங்கி அப்படியே கலெக்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க கவர்மெண்ட்டை. இல்ல அதான் சொல்றேன். இப்போ ட்ரேடிங்கா பொறுத்த வரைக்கும் வால்யூம் கம்மியாகுன்றது வந்து இது எக்ஸ்பென்ஸ் இருக்கிறதுனால வால்யூம் கம்மியாடுன்னு எதிர்பார்க்குறாங்கல்ல. பட் ஆனா இது வந்து ஒரு பிசினஸ் இன்கமா ட்ரீட் பண்றவங்களுக்கு அது கரெக்டாக தான் இருக்கும். இப்போ எம்சிஎக்ஸ்னா எவ்வளோ அடி? இப்போ எம்சிஎக்ஸ் வந்து அந்த ஃப்ரைடேல வந்து நிறைய ஆர்டர்லாம் ப்ளேஸ் ஆகாமல் இருந்தது. அவங்களாம் சில்வர் கோல்டெல்லாம் டவுன் ஆனால எம்சிஎக்ஸ் ஸ்டாக் வந்து அடிச்சுது. ஸோ இதெல்லாம் வந்து டெம்பரரி இஷ்யூ தான். இந்த இம்பேக்ட்னால அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ரெவன்யூ லாஸ்னால் எதுவும் கிடையாது. மறுபடியும் வந்து ட்ரேட் நடக்க தான் போகுது. ரெவன்யூ இது வந்து அது அகைன் சென்டிமெண்ட் மாதிரி தான். இது சென்டிமெண்ட்டா ஆக்சுவலாக நெகட்டிவ் ஆகுதுன்னு சொல்ல வேண்டியதான். இதெல்லாம் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஒரே எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்குது, கமாடிட்டி மோனோபோலி தான். அப்போ ஓவராலாக எல்லா ப்ரோக்கரேஜ் இந்த க்ரோ இது எல்லாமே அடி தான் வாங்கிருக்கோம்ல. ஏஞ்சல் ஒன்று எல்லாமே. ஏஞ்சல் ஒன்று நல்லா அடிச்சது. அதான் இது வந்து இதெல்லாம் டெம்பரரி தான் எனக்கு தோணுது. இந்த ஏஞ்சல் ஒன்று இதெல்லாம் ஃபாலோ ஆனது. ஒரு தடவை அந்த வீக்லி ஆப்ஷன்ஸு கட் பண்ணுறாங்க, அந்த ரிலேட்டடாக நியூஸ் வரும்போதெல்லாம் வந்து ஃபாலோ ஆகும். மறுபடியும் வந்து ரெக்கவரியும் குயிக் ஆகிரும். ஓகே. சரி. இப்போ மேஜராக ஆனால் இப்போ என்னன்னா இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டான விஷயம் வந்து அந்த எஸ்டிடி தான் இல்லை ஜென்ரலாக பார்க்கும்போது. எஸ்டிடி தான். ஆமாம். அது தவிர்த்து வேற எதுவும் பெரிய நெகட்டிவ் இல்லாத மாதிரி தான் எனக்கு என்னவோ தோணுது. இல்லை நெகட்டிவாக ஒன்றும் பெருசாக இல்லை. எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து எஸ்டிடியை குறைப்பாங்கன்னு எதிர்பார்க்கும்போது இவங்க அதில் பிளே பண்ணது தான் இந்த நெகட்டிவ்க்கு காரணம்னு எனக்கு என்னவோ தோணுது. அது கரெக்டு தான். அது ஒரு கவர்மெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பாருங்களேன். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து டேக்ஸை குறைப்பாங்க. இது வந்து டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தான் போகிறாங்க. அப்போ எதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு லூஸ் பண்ணுவாங்க?
கவர்மெண்ட்டுக்கான ரெவன்யூ டிராப் தான் புதுசாக ஆகும். ஒருத்தங்க உள்ள வந்து புது அக்கௌண்ட் ஒருத்தன் ஓப்பன் பண்ணுறான். அவன் எஸ்டிடிலாம் தெரியுமா உனக்கு? எஸ்டிடினா என்னன்னே தெரியாது அவனுக்கு. இல்ல புது ஆள் விட்டுருங்க, பழைய ஆள் நம்மளும் தான் பேசுவோம். ஆனா நம்மளும் ட்ரேட் பண்றதே நிறுத்திடுவோம். நாளைக்கு வந்து இன்னும் 2 லாட் சேர்த்து தான் பண்ண போகிறோம். ஆமாமா, அது ஓவர் கம் பண்றதுக்கு லாட் சைஸா சேர்த்து தான் பண்ண போறாங்க. ஆமாம். ஓகே, பெரிய எக்ஸ்பர்ட்லாம் வந்து எல்லாமே சென்டிமெண்டல் தான். சேனலில் வந்து இதுதான் பெருசாக பேசுவாங்க. கவர்மெண்ட் அம்மையார் வந்து ஒன்றும் பண்ணல அப்படி இப்படிம்பாங்க. எதுவும் நடக்க போகிறது இல்லை. ஆனா அதான் இந்த முதல்ல நடுவில் வந்து இந்த வீக்லிலாம் தூக்கும்போது எல்லாருமே நாங்கள் ட்ரேட் பண்ண மாட்டோம், நாங்கள் இது பண்ணுவோம், ஸ்ட்ரைக் பண்ணுவோம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா ப்ரோ? ஆமாம் ஆமாம். ஒரு நாள் சூஸ் பண்ணி அந்த ஒரு நாள்ல யாருமே ஆர்டர் போடக்கூடாதுன்னு, அதெல்லாம் அவன் போடாம இருப்பான். எல்லாம் மூவ் வந்தா போட்டு தானே வரணும். ஆமாம். பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதான் நம்ம வந்து இதை வந்து எப்படி தாண்டி போறது அப்படின்னா, ஒரு பிசினஸ் இன்கம்னு வரும்போது அதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்துக்க வேண்டியதான். நம்ம வந்து புலம்பிட்டு இருக்கோம். இல்லைன்னா வேற பிசினஸ் தான் பார்க்க போயிடணும். கரெக்டா? ஏன்னா வெளில வேற ஏதாவது பிசினஸ் பண்ண போனீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பென்ஸ் தனி இல்லை ப்ரோ. ஒரு ஆஃபீஸ் போட்டு ஏதாவது ஒன்று பண்றீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ட்ரேடிங் பண்றவங்க அழகா வீட்டில் உட்காந்து நிம்மதியா பண்ணிடலாம். வரும் ஒரு லேப்டாப்பு, கொஞ்சோண்டு கேபிட்டலு, கொஞ்சம் ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிடலாம். வெறும் 10 இருக்கிற கடையை வந்து 7,000 ரூபா வாடகை, 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கேட்குறான். அதான் சொல்றேன், இந்த பிசினஸ் விட்டு வேற பிசினஸ் போறப்ப அதுக்கான காஸ்ட்னு பாக்குறப்ப இது ஓகேன்ற மாதிரி தான் தோணும். கரெக்டா? ஏன்னா இதுக்கான ஃப்ரீடம் இருக்குது, இதுக்கான இது இருக்குல்ல, ஸ்ட்ரென்த்ஸா இருக்குது. ரிஸ்க் மட்டும் கரெக்டா பாத்துக்க வேண்டியதுதான். அப்ப ஓகே, அது அப்படிதான் இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்ப நானும் நீங்களும் வந்து நாளைக்குன்னா அப்படியே லாட்டை வந்து குறைச்சிட போறோமா? ஆர்டர் போடுறதே இல்ல. லாட்டு போடுறோம்னா 20 லாட்டு தான் ட்ரேட் பண்ண போறோம். கரெக்டா? என்ன நம்ம காஸ்டிங்ல வந்து ஓகே, இது வரைக்கும் வந்து 10,000 ரூபாய் காஸ்டிங் இருந்துச்சுன்னா இப்போ வந்து 15,000 காஸ்டிங் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ 1 லட்ச ரூபா ப்ராஃபிட்டுக்கு இது வரைக்கும் 10,000 ரூபாய் காஸ்டஸா போகுது அப்படின்னா இப்போ 12-13 ரூபா போகுன்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். கரெக்டா? கரெக்ட். ஆமா. சப்போர்ட் கிட்ட அந்த டெய்ல் ஃபார்ம் ஆனாலே ஜென்ரலா அந்த இதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி சொல்றேன். ஏன்னா பின்பார் எதுவும் வரல. ஆனால் தான் இப்போ வீக்லி சார்ட்டை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அது செல் ஆஃப் கண்டினியூஷன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அது எக்ஸாக்ட் சப்போர்ட்ல நிற்கிற மாதிரி இருக்கு எனக்கு என்னவோ. பழைய இடத்துலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கேப் ஜோன்ல கரெக்டாக நிற்கிது பழைய இடத்துல. அதனால தான் இப்போ நாளைக்கு வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனலோட டிசிஷன் தான் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அப்போ நாளைக்கு க்ளோசிங் வச்சு ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கலாம். கரெக்டாக ப்ரோ? ஆமாம். இன்னைக்கு க்ளோசிங்ன்றது ஓகே, ஏன்னா இது ரீட்டைலோட க்ளோசிங்காக இருக்க போகுது. இப்போ நாளைக்கு ஒரு க்ளோசிங் கிடச்சிச்சின்னா தெளிவாக இருக்கும் இல்லை உங்களுக்கும்? கரெக்ட். ஓகே ஓகே ஓகே, சரிங்க ராஜா ப்ரோ. அப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சுப்போம். லென்த்தாக போயிடுச்சு, பட்ஜெட் எல்லாம் நிறைய பேசி எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி. ஸோ கைஸ், உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி ரெகுலராக சொல்கிறது தான், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தையில் அடிங்க. ஏன்னா அல்காரிதம் அப்படி தான் ஒர்க் ஆகுது. எங்கள் வேலையை நாங்கள் பண்ணிட்டோம், உங்கள் சப்போர்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா இதை ஃபர்தராக நம்ம நிறைய இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நாளைக்கு பார்ப்போம். டில் தென் சைனிங் ஆஃப் ராஜா ப்ரோ, தாமோ அண்ட் சேது. See you guys.